la! Vacation to Hong Kong starts from rupees 74,999 only. GT Holiday. ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது. இதுக்கு முந்தின காலங்களோட ஒப்படைக்கல ஓரளவு வாக்குகள் அனுராவுக்கு விழுந்திருக்கு. அனுராவுக்கு வந்து தமிழ் பகுதிகளில் விழுந்திருக்கு இல்லைன்னு முந்தி விழுந்த விட முந்தி ஜேவிபிக்கு இருந்த விட இப்போ கொஞ்சம் வாக்குகள் விழுந்து. எங்களுடைய பொது வேட்பாளருக்கு எத்தனை பேர் நம்ம வந்துட்டு வாக்கு போட்டிருக்கிறோம், இல்லைன்னு சொன்னால் அந்த பொது வேட்பாளரை எத்தனை பேர் ஆதரித்திருக்கிறோம், தமிழ் கட்சிகளாகவே தமிழரசு கட்சி தனியாக பிரிந்து நின்றது. அந்த பொது வேட்பாளர் தொடர்பாகவே வந்து நிறைய குழப்பங்கள் இருந்து அவர் தன்னிச்சையாக என்றாரா, கட்சி ரீதியாக செய்கிறாரா, இடதுசாரி என்ற அந்த பதத்துக்குள் ஒரு புனிதராக சித்தரிக்கப்படுகிறார். இவருக்கான ஒரு எப்படி சொல்ல எக்ஸாஜரேஷனா நாங்க வந்து சொல்றோமா, ஊடகங்கள் அவரை வந்து புனைவுபடுத்துகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ரணிலோ சஜித் எல்லாருமே வந்து நிறைய தவறுகள் செய்தவர்களான், தமிழர்களால் தவறுகள் செய்தவர்களான். ஏனைய சிங்கள வலதுசாரி தலைவர்களுக்கு வந்து கடந்த காலங்களில் தமிழ் பகுதிகளில் வாக்களிக்கப்பட்டிருக்கு. தமிழ் விடுதலை உணர்வுள்ள வாக்குகள் வந்து இனவாதிகளுக்கு கடந்த காலங்களில் வாக்களிக்கப்பட்டிருக்கு, மேலேருந்து சொல்லியும் வாக்களிக்கப்பட்டிருக்கு. சிங்கள இனவாதிகளோட வாக்குகள் வந்து பெரும்பகுதி வந்து அன்றாவுக்கு போயிருக்குன்னு சொல்கிறதுல சொல்லினா வந்து அது வந்து பொய்யன்னு சொல்லல. சட்டமாக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயத்தை அமுல்படுத்துறதுக்கே வந்து இலங்கையில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு. இந்த அதிகார பரவலாக்கத்தை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஒரு கட்சியினுடைய பாரம்பரியத்தோடு இருக்கிற அனுரகுமார திசாநாயக்கா இதை எப்படி கொண்டு போவார்னு நினைக்கிறீங்க? இதை வந்து கடந்த காலங்களில் நான் நிறைய பேரோட இதை பற்றி பேசியிருக்கிறேன். புலம்பெயர்ந்த தமிழர் தலைமையில் உள்ள பேசியிருக்கிறேன். ஐபிசி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். நடந்து முடிந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் 2024 தேர்தலில் ஜனாதிபதியாக இருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்க. இந்த நிலையில இலங்கையினுடைய தேர்தல் வியூகங்கள், தேர்தலுக்கு பின்னணியில இருந்த அரசியல்கள், இது தொடர்பில் பல விஷயங்களை எங்களோடு பேசுவதற்காக திரு ஜெயபாலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக வந்து யாழ்ப்பாணம், மட்டக்கிளப்பு இந்த தமிழ் பிரதேசங்கள் எல்லாம் நம்ம பல இடங்கள்ல பார்த்தோம் என்றால் கணிசமான அளவு வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா, அதுக்கு பிறகு வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் திரு அரியநேந்திரன் அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டதையும் இவர்களுக்கெல்லாம் கீழே தான், இதுக்கெல்லாம் குறைந்த அளவுல தான் அனுரகுமார திசாநாயக்க இருந்தார் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். எதிர்பார்க்க வேண்டியதான். ஏன்னா கடந்த காலங்களில் வந்து அனுரகுமார வந்து அல்லது ஜேவிபியை வந்து கடந்த காலங்களில் வந்து தமிழர் தொடர்பாக அவர்கள் முடிவுகள் வந்து முற்போக்கான முடிவுகளாக இருக்க இல்லை. ஒரு இடதுசாரி இயக்கம் எடுக்கிற முடிவுகளாக இருக்கிறது. குறிப்பாக சுனாமி அந்த டைமில் எடுத்த முடிவுகள் எல்லாம் அது ஒரு காரணமாக இருந்தாலும் இதுக்கு முந்தின காலங்களோட ஒப்படைக்கல ஓரளவு வாக்குகள் அனுராவுக்கு விழுந்திருக்கு. அனுராவுக்கு வந்து தமிழ் பகுதிகளில் விழுந்திருக்கு இல்லைன்னு முந்தி விழுந்த விட முந்தி ஜேவிபிக்கு இருந்த விட இப்போ கொஞ்சம் வாக்குகள் விழுந்திருக்கு. அதே நாங்கள் கருத்தில் கொள்ளணும். தமிழர்கள் வந்து எதையும் எதிர்கொள்ள தயாராகி இருக்கிறோம் நினைக்கிறேன். அனுரா வந்தாலும் வரட்டும் பார்ப்போம், நாங்கள் அவர் சரியா இருந்தா நாங்கள் ஆதரிப்போம். இல்ல இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குமா? ராவண ஆண்டாள் என்ன, ராவணன் ஆண்டாள் என்ன அப்படின்னு அப்படி தமிழர் பொறுத்தளவில் வந்து நாங்கள் அமைப்பு ரீதியாக வந்து நாங்கள் அணிதிரட்டப்பட்ட ஆட்கள். ஜேவிபி மாதிரி தான் நாங்களும் அமைப்பு ரீதியாக அணிதிரட்டப்பட்ட ஆட்கள். இப்போ நீங்க அமைப்பு ரீதியாக அணிதிரட்டப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் இந்த இடத்துக்கு வரேன். இப்போ எங்களுடைய பொது வேட்பாளருக்கு எத்தனை பேர் நம்ம வந்துட்டு வாக்கு போட்டிருக்கிறோம், இல்லைன்னு சொன்னா அந்த பொது வேட்பாளரை எத்தனை பேர் ஆதரித்திருக்கிறோம், தமிழ் கட்சிகளாகவே தமிழரசு கட்சி தனியாக பிரிந்து நின்றது, அந்த கட்சிக்குள்ள 3 பிரிவு, இப்படி போது நம்ம எப்படி ஒன்றாக அணி திரட்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியும்? பொது வேட்பாளர் தொடர்பாகவே வந்து நிறைய குழப்பங்கள் இருந்து அவர் தன்னிச்சையாக என்றாரா, கட்சி ரீதியாக செய்கிறாரா, ஸ்ரீதரனோட அறிக்கைகள், மாவசினோட அறிக்கைகள், சுமந்திரனோட அறிக்கைகளை பார்க்கல. சுமந்திரன் கட்சியுடைய பெயரில் தான் இவரை ஆதரித்திருக்கிறார்.
அப்போ அதனபடியாக இதில் வந்து நாங்கள் கட்சியுடைய கருத்தின்படி தான் சுதந்திரனுடைய கருத்தை கட்சியின் கருத்தை எடுத்தவர்கள் வாக்களித்திருக்கிறார். ஆனால் நான் என்னத்தை முக்கியமாக சொல்ல வரேன்னா, இப்படி கட்சி ஒரு குழப்ப நிலையில் இருந்தது வந்து கட்சியை இல்லாட்டி சுதந்திரனை கட்சி கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தது வந்து உண்மையில வந்து ஒரு வெட்கப்பட வேண்டியது தான். ஒரு அமைப்பு ரீதியான செயல்பாடு இருக்கே இல்லை. அமைப்பு ரீதியான செயல்பாடு இருக்கே இல்லை. எல்லாரும் எல்லார் பக்கத்திலும் போன மாதிரி தான். என்னோட சுதந்திரன் கட்சி ரீதியாக தானே சொன்னார். தமிழிசை கட்சியின் முடிவுன்னு தானே சுதந்திரன் சொன்னார். தமிழிசை கட்சியின் முடிவுன்னா அரியதன் சொல்கிறார். ஸ்ரீதரன் கொஞ்சம் கூட முன்னுக்கு வந்து அதிகாரத்தை கையில் எடுத்து செயல்பட்டிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில். பொது வேட்பாளர் அப்படின்ற அந்த விஷயத்துல தமிழர் தரப்பாகிய நாங்கள் தவற விட்டு விட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமாம் நாங்கள் இல்லை பொது வேட்பாளர் இதில் வந்து நாங்கள் வந்து உறுதியான முடிவெடுத்த சனங்களை தன்னுடைய விருப்பத்துக்கு வாக்களிக்க சொல்லிடலாம். ஒரு முடிவெடுக்கிறது கஷ்டமாக இருக்குமெண்டா சனங்களை அவர்களுக்கு செய்து சரியோ அதன்படி வாக்களிக்கும்படி சொல்லியிருந்தால் சனங்கள் தங்களோட அனுபவங்களை வச்சு வாக்களித்திருக்குங்கள். இல்லாட்டி நீங்கள் உறுதியான ஒரு முடிவு எடுத்திருக்கணும். தமிழருடைய உறுதியான முடிவை நீங்கள் எடுக்கிறேன்னா தமிழிசை கட்சியும் ஏனைய தமிழ் கட்சிகளோடும் ஓரளவு நெகோசியேட் பண்ணியிருக்கணும். அது வந்து கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்க இல்லை ஒன்று. ரெண்டாவது வந்து நான் தரவுகள் எனக்கு போதிய கிடைக்க இல்லை. அனுராவுக்கு கிடைச்ச வாக்குகள் வந்து கிடைத்த தொகுதிகள் தமிழ் பகுதிகளில் கிடைச்ச பகுதி ஏரியா ஜியோக்ரஃபியை வந்து நான் பார்க்க விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் கரையோரங்களில் கூட வாக்குகள் கிடைத்திருக்க வேணுமெண்டு. ஆனால் எனக்கு ஆச்சரியம் தந்த விஷயம் வந்து ட்ரெடிஷனலான பாரம்பரியமான யூஎன்பியுடைய பிரதேசங்களான காலியில் இருந்து கொழும்பு வரைக்குமான நீர்கொழும்பு வரைக்குமான பிரதேசங்களில் அனுரா கூடிய அளவு வாக்கெடுத்திருக்கிறார். அதை ஒரு வகையிலும் வந்து இந்த அறக்கலையில் பங்கு பெற்றின யூஎன்பி குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்களை ஜேவிபி வின் பண்ணி அந்த முறையில் ஒழிய வேற ஒரு முறையிலும் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியலை. ஏனெண்டா ஒரு வகையிலும் ஜேவிபி நுழைய முடியாத இடங்களாக இருந்த பாரம்பரியமான யூஎன்பி உடைய மாவட்டங்களில் இந்த முறை ஜேவிபி பெரிய அளவு வெற்றியை பெற்றிருக்கு. ஒரே இந்த ஒரு மேப் பார்த்தா ஒரே சிவப்பாக இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிச்சயமா தேர்தல் முடிவுகள் வர்றப்போ பல விஷயங்கள் இதுல பேசப்பட்டது. எங்களுடைய தொலைக்காட்சியில கூட பேசப்பட்டது. அதாவது முக்கியமாக இதுல சவுத் ஏசியாவுக்கு ஒரு படிப்பினை இருக்கு. என்னன்னா இந்த அரகலை தூண்டி வலதுசாரிகளும் அதுக்கு ஃபண்ட் பண்ணி வலதுசாரிகள் அரசாங்கத்தை கைப்பற்றி இருக்கிறார். அது மாதிரி ரணிலும் வந்து கடந்த காலத்தில் அரசாங்கத்தை கைப்பற்றிடுறார். ஆனால் அறக்கலை மாணவர்களை கைவிட்டுட்டார். அப்போ அதை வந்து அப்போ கைவிட்டதால் இப்போ ஜேவிபி அவர்களை அமைப்பு ரீதியாக கட்டி எழுப்பி இலங்கையில் எதிர்பாராத விதமாக ஒரு இடதுசாரி ஜனாதிபதியை உருவாக்கிடுறார். இதே சூழல் வந்து பங்களாதேஷிலும் இருக்குது. இப்போ மாணவர்களை தூண்டிவிட்டு தெருவில் இறக்கி அமெரிக்கா தனக்கு சார்பான ஒரு தடவை கொண்டு வந்துட்டுது. ஆனால் இந்த மாணவர்களை பெரிய அளவில் அமைப்பு ரீதியாக கட்சிக்குள்ளே கொண்டு வரதோ அல்லது ஒரு கட்சியாக கட்டி எழுப்புறதோ அல்லது அரசாங்க பதவிகளுக்குள்ள கொண்டு வரதோ நடக்கிறதோ தெரியல. அப்போ பங்களாதேஷில் இருக்கிற இடதுசாரி அமைப்புகள் சின்னச்சார்பு அமைப்புகள் வந்து இவர்களை வின் பண்ணுறதுக்கான சூழலை இந்த அரகலை மாதிரியே பங்களாதேஷ் நடந்த இதுவும் வந்து உருவாக்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்கு. அதாவது அனுர்குமார தேசநாயக்கா, அதாவது தற்போதைய இலங்கையினுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை பல இடங்கள்ல பல காணொளிகள்ல பல ஊடகங்கள்
இடதுசாரி அப்படின்னு சொல்லி அவருக்கான ஒரு பேரை கொடுக்குது. இலங்கையின் முதல் இடதுசாரி ஜனாதிபதி அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பட்டத்தை கொடுக்குது. அந்த இடதுசாரி அப்படின்ற அந்த வார்த்தை பிரயோகம் அவரை வந்து புனிதராக சித்தரிக்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு ஏற்படுது. இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு இல்ல தமிழர்கள் தொடர்பா அவர் ஒரு சரியான முடிவு எடுக்கிறது மூலம் தான் அந்த ஒரு இடதுசாரி புனிதர், ஒரு இடதுசாரி அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே அவர் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா பொருளாதாரம், தேசியவாதம். அடுத்தது வந்து இன்றைக்கு ஒரு காணொளியில பார்க்கும்போது, அங்கிருந்த பிக்குகளுக்கு வணக்கம் செலுத்தி கொண்டு வந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. இந்த இடத்துல மதம் அங்கு ப்ளே பண்ணுமான்றது போக போக தான் நமக்கு அத பத்தி இல்ல தெரியும். பிக்குகளை அவர் வழங்குறது பற்றிய பிரச்சனை இல்லை. ஆனா அதே மாதிரி சைவ, ஆ. முஸ்லிம், அந்த கிறிஸ்தவ இடத்துல அவர்கள் இல்ல. அந்த வேற அவர்களை மதத்தவர்கள் இருந்த மாரி தெரியும். பொதுவான ஒரு தேசியவாதம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல இவர் வந்து ஒரு எப்படி சொல்றது? இந்த இடதுசாரி என்ற அந்த பதத்துக்குள்ள ஒரு புனிதராக சித்தரிக்கப்படுகிறார். இது வந்து என்னண்டா ஓவரா இவருக்கான ஒரு எப்படி சொல்ல எக்ஸாஜரேஷனா நாங்க வந்து சொல்றோமா? ஊடகங்கள் அவரை வந்து புனைவுபடுத்துகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லாட்டி ராணிலோ சஜித் எல்லாருமே வந்து நிறைய தவறுகள் செய்தவர்களாம், தமிழர் தவறுகள் செய்தவர்களாம். அப்படி நாங்கள் தமிழர்கள் வாக்குகள் வந்து பல்வேறு காரணங்கள் அவர்களுக்கு விழுந்திருக்கு. அது மாதிரி இவரும் வந்து தமிழர்கள் தொடர்பான சில வரலாற்றில் வந்து தவறுகள் நடந்திருக்கு. அந்த தவறுகள் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. நாங்கள் வந்து தமிழர்கள் தொடர்பாக தவறுகள் செய்தவர்களுக்கு வந்து மஹிந்தவுக்கே நாங்கள் வெற்றிக்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். எந்த இடத்துல இன்னும் மஹிந்த அப்படின்னு சொல்லும்போது பாய்காட் பண்ணி அது நான் வந்த இடத்துல தமிழீழ விடுதலை புலிகள் கூட அதுக்கான சில விஷயங்களை வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம 2009க்கு முன்னிய காலகட்டங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அதுக்கு பிறகு 2019 ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷவினுடைய வாக்கு சதவீதத்தை நம்ம இந்த இடத்துல நான் அதை பார்க்கிறேன். அந்த வாக்கு சதவீதம் அப்படி என்பது வந்து கிட்டத்தட்ட 50% மேல் இருந்த அதே வாக்கு சதவீதம் இப்பொழுது 42% வாக்கு. அறுதி பெரும்பான்மை சிங்களவர்களுடைய அந்த வாக்கு சதவீதம் இப்பொழுது அனுரகுமார திஸ்ஸநாயக்கவுக்கு போயிருக்கு. அன்றைக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் 30 வருட காலத்துக்கான போர் நாம் அழித்து விட்டோம், தமிழீழ விடுதலை புலிகளை அழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்து அவர் அந்த இடத்துல வந்து வெற்றியை பெற மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அவருடைய இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியதா இருந்தா. அதுக்கப்புறம் இலங்கையினுடைய பாதுகாப்பு பிரச்சனை அதையும் அவர் கையில் எடுத்தார். அதுக்கான பல விஷயங்களையும் நம்ம இப்ப பார்க்கிறோம். அதை உருவாக்கியவரே அவர் தான் அப்படின்ற மாதிரி. இப்படி இருக்கும்போது இந்த வாக்குகள் என்றது அந்த சிங்கள மக்களினுடைய இந்த பதத்தை சரியா பாவிக்கலாமான்னு எனக்கு தெரியல. அந்த பேரினவாத வாக்குகள் என்பது இப்பொழுது முற்று முழுதாக அனுர குமார திஸ்ஸநாயக்காவுக்கு போயிருக்கணும் போது இந்த அனுர குமார திஸ்ஸநாயக்காவிடம் வந்து தமிழர் தரப்பு எதை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏனைய சிங்கள வலதுசாரி தலைவர்களுக்கு வந்து கடந்த காலங்களில் தமிழ் பகுதிகளில் வாக்களிக்கப்பட்டிருக்கு. தமிழ் விடுதலை உணர்வுள்ள வாக்குகள் வந்து இனவாதிகளுக்கு கடந்த காலங்களில் வாக்களிக்கப்பட்டிருக்கு. மேலேருந்து சொல்லியும் வாக்களிக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயங்களை வந்து நாங்கள் அதே மாதிரி இது சிங்கள இனவாதிகளோட வாக்குகள் வந்து பெரும்பகுதி வந்து அன்றாவுக்கு போயிருக்கேன்னு சொல்லினா வந்து அது வந்து பொய்யன்னு சொல்லல. ஆனால் இப்போ தமிழர்களே இந்த மாதிரி செயல்பட்டிருக்கல சிங்களவரும் இந்த மாதிரி இருக்கல நாங்கள் வந்து அன்றாவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கூட அன்ரா என்ன செய்கிறாருன்றதை அறிகிற வரைக்கும் நாங்கள் வந்து பொறுமையாக இருக்கிறது நல்லது. என்னடா சிங்கள இனவாதிகளுக்கு வாக்களித்து போட்டு பொறுமையாக இருந்த நாங்கள், சிங்கள இனவாத வாக்கில் வந்தவர்களுக்கு வாக்களித்து போட்டு பொறுமையாக இருந்த நாங்கள், இவர் ஒரு இடதுசாரி ஒருவர் வந்திருக்கிறார், இனவாத வாக்குகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. பொதுவானவர் அப்படின்னாலும் அவரை வந்து சொன்னாலும் இனவாதிகளுடைய வாக்கு அவருக்கு தானே போயிருக்கு. ஒரு ஜனாதிபதி என்கிறது வந்து ஒரு எம்பியா இருக்கிறது, ஒரு கட்சி தலைவராக இருக்கிறது, எம்பியா இருக்கிறது, இவன் பிரதமரை ஜனாதிபதி அமைப்புள்ள ஒரு நாட்டில் பிரதமர் இருக்கிறது கூட வெளிவிவகாரங்கள் தொடர்பாக வந்து வெளிவிவகாரங்களை கையாளுறது தொடர்பாக வந்து ஒரு முக்கியமான பதவியில் இல்லாது அவர் ஜனாதிபதி அமைப்புள்ள நாட்டில் ஜனாதிபதி தான் வெளிவிவகாரங்களை கையாளுறவர். இப்போ அவர் வெளிவிவகாரங்களை கையாள வேண்டிய இடத்துல வந்திருக்கிறார். மற்ற எல்லா மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய இடத்துல வந்து தமிழ் மக்களையும் உட்படுத்தி சமத்துவமாக கையாள வேண்டிய இடத்துல வந்திருக்கிறார். நாங்களே ஒரு ஒரு 3-4 months வந்து ஏன் நாங்கள் வெயிட் பண்ணி அவர் வந்து
தன்னை திருத்தி தன்னை வந்து செம்மப்படுத்தி கொண்டு தன்னை வந்து முறைப்படுத்தி கொண்டு சரியான முடிவுகள் எடுக்கிறா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு நாங்கள் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுறதுல இந்த பெரிய இழப்பும் எங்களுக்கு ஏற்பட்டுறாது நினைக்கிறேன். குறிப்பாக வந்து பொதுவானவர் அப்படின்னு ஒரு வார்த்தைக்குள்ள வந்து அனுரகுமார் திசாநாயக்கா அடங்குகிறார் அப்படின்னு சொன்னா முந்தைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ், அதாவது முந்தைய கால அனுபவப்படி இந்த இலங்கையினுடைய மாகாண சபைகளுக்கே வந்து பெரிதா ஆதரவு அப்படின்றத வந்து அவரிடம் இல்லை. அப்படி இருக்கும் போது தமிழர் தரப்புக்கு இவரிடம் வந்து நியாயம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. 1970ஆம் ஆண்டு நான் வந்து ஜாதி எதிர்ப்புகளுக்கு எதிரான ஒரு போராளியா, ஜாதி கொடுமைக்கு எதிரான ஒரு போராளியா இருந்திருக்கிறேன் முதலிருந்து. 1970ஆம் ஆண்டு நான் ஜாதி எதிர்ப்பு போராளியாக பிரபலமாக இருந்த முக்கியம் பெற்றிருந்த காலத்தில் வன்னி பிரதேசங்களில் நான் வந்து நான் வந்து ரோகண விஜயவீரை சந்தித்தேன். அப்போ வந்து அவர் ஒரு ஹார்ட் பிரச்சனையாக ஹாஸ்பிட்டல், கடம்பூர் ஹாஸ்பிட்டல் 71ஆம் ஆண்டு அந்த கிளர்ச்சி தொடர்பாக நாங்கள் அவர்களோட பேசினாங்க. அவர் வந்து பல்வேறு விஷயங்களில் எனக்கும் அவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருக்கையில், குறிப்பாக பெரிய பிரச்சனையாக இருந்தது வந்து அவர் வந்து தமிழர்களும் சிங்களவரும் உண்டு, அவர் பிரதேச ரீதியான ஒரு உரிமைகள் தேவையில்லை, சமத்துவம் சமனா சிங்களவரையும் தமிழரையும் சமனா நடத்துவோம் என்ற கருத்தை தான் சொன்னார். நாங்கள் வந்து ஒரு ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தை நாங்கள் தானோம். அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் கொஞ்சம் நோயப்பட்டிருந்தால் அவர் வந்து எஸ்டி பண்டாரநாயக்காவோட பேச முடித்திருந்தார். எஸ்டி பண்டாரநாயக்காவும் வந்து அது கொம்யூன், சீனா மாதிரி ஒரு கொம்யூன் சிஸ்டங்கள் வரும், கிராம ஆட்சிகள் வரும், அதில் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். சமஷ்டியை ஏற்றுக்கொள்வது ஒரு சின்ன நாடு, இந்த ஒரு சின்ன நாடு, இது ஒரு சின்ன நாடு. அதனபடியாக தமிழர்கள் வந்து தமிழர்களுக்கு வந்து பிரதேச உரிமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அது வந்து நீண்டகால அடிப்படையில் திரும்ப திரும்ப மோதல்களுக்குத்தான் வழிவகுக்கும். சுவிட்சர்லாந்து வந்து மிகவும் சின்ன நாடு. சுவிட்சர்லாந்தில் வந்து ஒரு 3 பிரதேச ஆட்சிகள் இருக்குது. ஒரு பிரதேச சுயாட்சியை வந்து நிராகரிக்கிறத வந்து உலக வரலாறுகளின் அடிப்படையில் வந்து நியாயப்படுத்துகிறது. இலங்கைக்கு நன்மை செய்யும் என்று நியாயப்படுத்துறது சாத்தியமில்லை. நான் ஒரு தோழனா வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு, மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள்கிட்ட நான் கேட்குறது, இந்த பிரதேச ஆட்சி அடிப்படையில் இலங்கையில் அதிகாரத்தை பரவலாக்குறது தொடர்பான முயற்சிகளை சிறிய அளவிலேயாவது நீங்கள் ஆரம்பிக்கணும்ன்றதை நான் அதை கோரிக்கை வைக்கிறேன். இன்றைக்கு தமிழர்கள் வந்து இலங்கையில் இருக்கிறார்கள். மற்றது இந்தியாவுக்கு வந்து எல்லா ப்ளஸ் மைனஸோடையும் தமிழர்கள் தொடர்பான விஷயங்களை புறக்கணிக்க முடியாத ஒரு சூழல் இந்தியாவில் இருக்குது. தமிழர்களை சில சமயங்களில் குறிப்பாக ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி அவர்களுடைய காங்கிரஸ் தலைமையில் அவர்கள் இருந்த காலங்களில் வந்து கைப்பாவையைத்தான் பயன்படுத்தினவர். சிறந்த முறையில் ஒரு தமிழர்களோட இந்திய உறவு வந்து இந்திரா காந்தி அம்மையாருடைய கடைசி காலகட்டங்களில் பார்த்தசாரதி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் பல விஷயங்கள் நடந்த பொழுதுதான் இந்த உண்மையாக வந்து சவுத் ஏஷியாவுடைய இந்திய பாலிசி தொடர்பாக ஆராயிறவர்கள் பார்த்தசாரதி என்ற ரோல், இலங்கை தொடர்பாக பார்த்தசாரதி என்ற ரோலை ஆராயணும் என்று அது வந்து மிகவும் இந்தியாவுக்கு உதவியாக இருக்கும். அந்த காலம்தான் எங்களுடைய பொற்காலம் என்று நான் சொல்லுவேன். அதன் பிறகு வந்த அரசாங்கங்களுக்கு ஒரு துரு சம்பவம் சென்னையில் நடந்ததால் அரசாங்கங்களுக்கு வந்து இந்திய அரசாங்கங்களுக்கு சில நெருக்கடிகள், சில எங்கள் தொடர்பான சில இக்கட்டுகள் இருந்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இக்கட்டுகள் இருந்தால் இருக்கிறத ஏற்றுக்கொள்வேன். ஆனாலும் கூட இப்போ இலங்கை தமிழர் மத்தியில் வந்து இந்தியா தொடர்பான ஏமாற்றங்கள் நிறைய இருக்குது. அதை இந்தியா உணர்ந்து கொள்ள வேணும்.
மற்ற பாரசாரதியுடைய அணுகுமுறையை வந்து இதிலிருந்து கற்றுக்கொள்றதுக்கு இந்திய வெளிவிவகார ஆய்வாளர்கள் பல்கலைக்கழகங்கள் அவை வந்து உதவி செய்ய வேணும். இந்த இடத்துல நீங்க இந்தியா, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை அப்படின்ற ஒரு ஒரு கோட்பாட்டுக்கு நம்ம வரும்போது, இந்த 13ஆம் திருத்த சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவால் கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் தான். அதுல வந்து தமிழர் தரப்பு நியாயங்களின்படி அதுல எதுவுமே இல்லை. ஒரு 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 இம்மியளவு கூட ஒரு உரிமை அப்படின்றது இல்ல அப்படின்னு சொல்லி அவர்களால சொல்லப்பட்டாலும் கூட, ஒரு பாராளுமன்றத்துல வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தை ஒவ்வொருத்தரும் வந்து ஆட்சிக்கு வருகிற போது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல வந்து வைக்கிறாங்க. நாங்க வந்து பாக்குறோம், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும், இது வந்து ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயத்தை அமுல்படுத்துறதுக்கே வந்து இலங்கையில இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு. இந்த இந்த அதிகார பரவலாக்கத்தை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஒரு கட்சியினுடைய பாரம்பரியத்தோடு இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்கா இதை எப்படி கொண்டு போவாருன்னு நினைக்கிறீங்க? இதை வந்து கடந்த காலங்களில் நான் நிறைய பேரோட இதை பற்றி பேசியிருக்கிறேன். புலம்பெயர்ந்த தமிழர் தலைமையில் உள்ளவர்களும் பேசியிருக்கிறேன், இலங்கையிலும் பேசியிருக்கிறேன். அவர்கள் சொல்றது ஒன்று, இதை கூட ஏற்றுக்கொள்றதுக்கு தாங்கள் ஏற்றுக்கொண்டு தாங்கள் நிறைவேற்றிய ஒரு திட்டத்தை கூட ஏற்றுக்கொள்றதுக்கு சிங்கள தலைவர்கள் தயாரில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு. மற்றது நிறைய போராட்டங்கள் நடந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் பாதிக்கப்பட்டு எபிகேஃப் டைமில் பாதிக்கப்பட்டு இழப்புகளுக்கும் பிறகு இந்தியா தந்த ஒரு இழப்பீடு மாதிரி தந்து இலங்கை அரசு நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றென்று சொல்லாமல் இந்தியா வந்து அள்ளி அள்ளி பணம் கொடுக்கறது. அந்த பக்கம் திருப்பி விட்டீங்க. நான் கேட்ட இல்ல கேட்டகள் அனுரகுமார திசாநாயக்கா என்ன செய்வார்? இல்ல நான் கேட்டகள் திருப்பிட இல்லை. இன்றைக்கு வந்து தமிழ் பகுதிகளில் வந்து இந்தியாவுக்கு எதிரான கருதப்பட்ட ஒருவருக்கு வாக்குகள் அளிக்கிறது போக்கு வந்து அதிகரிச்சிருக்குண்டா இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து மிக முக்கியமானது. 13ஆம் திருத்த சட்டத்தில் ஒன்றுமில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சில ஒரு சமஷ்டி அரசுக்கான அடிப்படைகள் இருக்குது. அதுக்கான மேல் கட்டுமானங்களை நாங்கள் அதுக்கு 13ஆம் சட்டம் நிறைவேற்றப்பட்டு அமுலாக்கப்பட்டால் பிறகு நாங்கள் அதுக்கான மேல் கட்டுமானங்களை கட்டி எழுப்பியிருக்கலாம். இப்போ இந்தியா தந்தன்றதுக்காக நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்கிறது இல்லை எந்த அர்த்தம். ஏன்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. தமிழ் மக்களுடைய தமிழ் மக்கள் மற்றது நாங்கள் எங்களது தரப்பில் நாங்கள் செய்ய தவறிய இது வந்து அவர்களோட நிறைய நான் பேசியிருக்கிறேன். இந்த வடகிழக்கு மாகாணத்துக்குள்ள இருக்கிற முஸ்லீம்களோட வந்து நாங்கள் வந்து ஒரு சரியான உறவை ஏற்படுத்துறதுக்கு தவறிட்டோம். முஸ்லீம் தரப்புகளிலும் அந்த தவறு இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு பெரும்பான்மையாக இருக்கிறவர்ன்ற முறையில் நாங்கள் விட்டு கொடுப்பதோட நாங்கள் சிங்களவரிடம் வந்து எதை எதிர்பார்க்குறோமோ அதை வந்து நாங்கள் முஸ்லீம்களுக்கு தர இல்லை. இப்போ எங்களோட தவறுகளில் இருந்தும் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேணும். நாங்கள் சிங்களவருக்கு சொல்கிற விஷயங்களை நாங்கள் செய்ய வேணும். நிச்சயமா. இந்த இடத்துல என்னுடைய நிறைவான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கட்டத்தில் வந்து தமிழர் தலைமைகளுடையோ தமிழர் தரப்பினோடையோ அரசு வந்து பேசுறதுக்கு தயாராக இருக்கிறது. இப்போ அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய அரசே வந்து தயாராக இருக்கிறது என்றால், தமிழர்கள் தரப்பாக தமிழர்கள் சார்பில் நாம் யாருடன் அவர்கள் வந்து பேச போறாங்க? யார் பேச போறாங்க? தமிழரசு கட்சி பேச போகிறதா? பொது வேட்பாளர் பேச போகிறாரா? யார் பேச போறாங்க? தமிழர்களுடைய தரப்பு யார்? என்ன யாரோட பேசுறதுன்றது இல்லை, தமிழரசு கட்சி தான் மையம். ஏன்னா அவரெல்லாம் அதிகமான அங்கத்தில். ஆனால் தமிழரசு கட்சி மட்டுமல்ல, தமிழரசு கட்சி வந்து ஒரு கூட்டமைப்பாக தன்னை இந்த இடத்துல நான் இந்த நேர்காணலே நான் கேட்கிறேன்னு சொன்னா பல குழப்பங்கள் இருக்கு. ஒரு யாருக்கு வாக்கு போறதன் தொடர்பிலே ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறதுல எவ்வளவு குழப்பம், எத்தனை பிரிவினவாதம். அப்ப இன்னும் நாங்க ஒன்றாக சேர வேண்டிய ஒரு கடப்பாட்டிலும் ஒரு கட்டமைப்பு ரீதியாக ஒன்றிணைய வேண்டிய ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை தானே பேச்சுவார்த்தை பேசுற நான் இருந்தா அல்லது நான் அதாவது தமிழ் தரப்புகளுக்குள்ள பேச்சுவார்த்தை, தமிழ் தரப்புகளுக்குள்ள இல்லை, தமிழ் தரப்புகளுக்குள்ள பேச்சுவார்த்தை என்னதுன்னு சொல்லி தமிழ் தரப்போட பேச்சுவார்த்தை நடத்துறா இருந்தா நான்
எனக்கு ஒரு சொல்கிறதுக்கான அதிகாரம் இருந்தால் நான் சொல்லுவேன் தமிழ் கட்சி மையமாக இருக்கணும். ஆனால் தமிழரால் தெரிவு செய்யப்பட்டவர் டாக்டர்ஸாக இருந்தால் என்ன அதில் அவர்களுக்கும் அதில் பங்கு இருக்கணும். ஏன்னா இப்போ டாக்டர்ஸ் வந்து தமிழர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் நிறைய இருந்தாலும் ஆனால் அவருக்கு வாக்கு விழுகிற வரைக்கும் இப்போ அடுத்த தேர்தல் இப்போ வரப்போகுது. அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வருமென்று தான் நினைக்கிறேன் நான். பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிக்காட்டி அவர்களை நாங்கள் மேசைக்கு அழைக்க தேவையில்லை. தமிழர்களை வாக்குகளை பெற்று வென்ற எல்லோரும் வந்து யாராக இருந்தாலும் ஆனால் தமிழர் கட்சி அந்த தமிழர் கட்சி ஒரு மைய அமைப்பாக இருக்கணும். ஏன்னா அதுதான் அதிக வாக்குகளை பெற்றிருக்கு, அதிகம் தியாகங்களை செய்திருக்கு, அதிகம் போராடி இருக்கு. அந்த வரலாற்றை நாங்கள் மறக்க இயலாது. ஆனால் தமிழரசு கட்சியும் தமிழரசு கட்சி வெளியால் இருக்கிறவர்களும் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டது தானே. அந்த மக்களை நாங்கள் நிராகரிக்க இயலாது. ஏன்னா அதில் அந்த மக்களை நாங்கள் நிராகரிக்கல. நாங்கள் சில சமயங்களில் ஒடுக்கப்பட்ட ஜாதிகளை சேர்ந்தவர்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நிராகரிக்கிறதா இருக்கும், அல்லது யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் உள்ள சில பிரதேசங்களை சேர்ந்தவர்களை நாங்கள் நிராகரிக்கிறதா இருக்கும். நாங்களும் வந்து நேர்மையாக இருக்கணும். நாங்களும் வந்து நேர்மையாகவும் ஒரு பரந்துபட்ட வரலாகவும் இருக்க வேணும். ஏன்னா நாங்கள் சிங்களவருக்கு மட்டும் புத்தி சொல்கிறவர்களாக அல்லது இந்தியாவுக்கு மட்டும் புத்தி சொல்கிறவர்களாக தான் இருந்திருக்கிறோம். இந்த இடத்துல இறுதியாக நான் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் தலைமைகள் மீண்டும் தங்களுடைய ஒற்றுமை தொடர்பில் ஒரு கட்டுப்பாட்டையோ அல்லது ஒரு குழுவையோ அல்லது ஏதோ ஒரு வகையான ஒரு ஒற்றுமைக்கேற்ற ஒரு அமைப்பையோ உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்களா, எதிர்பார்க்குறீங்களா? அது வருமா? வரலாம். வராட்டிலும் கூட பிரச்சனைகளில் ஒற்றுமைப்படுறதுன்றது வரணும். இப்போ தமிழரசு கட்சி ஒரு பெரிய கட்சியாக இருக்குது, வேறு சின்ன கட்சிகள் இருக்குது. கடந்த காலங்களில் தமிழர்களால் விமர்சிக்கப்பட்டவர்களுக்கும் மக்களுடைய வாக்குகள் விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து மக்கள் வந்து கண்மூடித்தனமாக வாக்களிக்கிறதில்லை. தமிழர்கள் மத்தியில் பெரும்பான்மையான தமிழர்கள் மத்தியில் விமர்சிக்கப்பட்ட பலர் தான் ஒரு சிலர் வந்து ஜாதி வாரியாக ஒடுக்கப்பட்ட தலைவர் மக்களுக்கு வந்து ஆதரவாக இருந்திருக்கு. நாங்கள் அவர்களை வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் நிராகரித்தோம்னா நாங்கள் ஜாதி ஆதிக்க நிலப்பாடு எடுக்கிறதா இருக்குது. ஆனபடியாக மக்கள் தெரிவு செய்தவர்கள் எல்லோரையும் மட்டக்களப்பிலேருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒருத்தரை நாங்கள் நிராகரிக்கிறதா இருந்தால் நாங்கள் அந்த ஒரு அந்த பிரதேசத்தை நாங்கள் நிராகரிக்கிறதா இருக்கும். அப்படியே மக்கள் வாக்களித்து எல்லாரும் வந்து தமிழர்கள் தலைவர்கள், ஆனால் தமிழரசு கட்சிக்கு வந்து முன்னிலை இருக்கு. அதுதான் என்னுடைய நிச்சயம். அதாவது ஒரு நீண்ட உரையாடல், இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல், அதற்கு பின்னதாக இருக்கிற சிங்கள தலைமைகளுக்குள்ள இருக்கிற அரசியல் சிக்கல்கள், அரசியல் வகிபாகங்கள், அதாவது ஜியோ பொலிட்டிக்ஸ், இந்திய இலங்கை அரசுகளுக்கு இடையேயான அமெரிக்கா சைனா அரசுகளுக்கு இடையேயான அந்த ஜியோ பொலிட்டிக்ஸ், அதை கடந்து தமிழர்கள் தரப்புல இருக்கிற சிக்கல்களுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட உரையாடல். அந்த நீண்ட உரையாடல்களுக்கு காத்திரமான சில விஷயங்கள், சில அறிவுரைகள், உங்களுடைய நீங்க கடந்து வந்த பாதையை வைத்த அறிவுரைகள், நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணலில் இருக்கு. இந்த நேர்காணல் நிச்சயமாக போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேர்ந்தால் பல விஷயங்களை யோசிப்பார்கள், முடிவெடுப்பார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்து உங்களுடைய நேரத்தை கொடுத்து இந்த நேர்காணலை தந்ததுக்கு ரொம்பவே நன்றி. Hola! Vacation to Hong Kong starts from ₹74,999 only. GT Holidays. ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது.